ஓகே, இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. இது என் கை காசுலேருந்து போட்டு வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு vlog, அதாவது பிரியாணி vlog தான் பார்க்க போகிறோம். என்ன பிரியாணி பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போ வந்து ரீசெண்டாக வந்து சூப்பர் மார்க்கெட் போகும்போது இந்த ஆச்சிக்குடைய ஹைதராபாத் பிரியாணி மசாலா பேஸ்ட் வந்து வாங்கியிருந்தோம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது. நிறைய பேக்கில் வந்து பிரியாணி ரைஸோடு இருக்கும், பட் இதில் வந்து பேஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த அரிசி இருக்காது. ரெடி டு குக் 170 கிராம் பிரியாணி மசாலா பேஸ்ட் இதில் இருக்குது. 7 kg ஸ்பைசஸும் இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து இது வந்து ஒரு 4 to 5 பேருக்கு வந்து சமைச்சு சாப்பிட்லாம். 2 கிலோ பிரியாணி பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம அந்த vlog தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மேக்ஸிமம் காமிச்சு தருவோம் ஒவ்வொன்றா உங்களுக்கு. ஓகே, இது வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து ஊற போட்டுட்டேன். நான் ஊற போடுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி தான் இந்த அரிசியை வந்து ஊற போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் எடுத்திருக்கேன். இதுவும் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது வந்து ஜஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனி நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணணும். இதுக்கு நம்ம இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஹைதராபாத் பிரியாணியில் வந்து எப்போவுமே வந்து தக்காளி வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் மஸ்ட்டாக தேவைப்படுது. பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2-3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் டீப்பாகவே வந்து அது ப்ரௌன் கலரில் வரும்போது அதே மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் எடுத்துகிட்டு வரலாம். இருங்க, ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து நம்ம ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாமா? ஓகே, இதை இப்போ நம்ம வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கலாம், ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, இதே மாதிரி வந்து சின்ன பீஸாக வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நார்மலாக வந்து ஹைதராபாத் பிரியாணி பண்ணி பார்த்துருக்கேன் ஒன்ஸு, பட் இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்க்குறேன். இந்த பேஸ்ட் வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணி. இதே மாதிரி நம்ம சின்னதாக வந்து இந்த வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணும்போது மெயினாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண் கலங்கும், அழுதுருவோம். அழுதாலும் பிரச்சனை இல்லைங்க, வெங்காயம் தானே, கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இதில் வந்து நம்ம தக்காளி யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் இதுக்கு வந்து புதினா இலை வந்து கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். ஸோ அதனால் புதினா இலையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்டுன்னு கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்ன நான் கண் எரியுது. அழுது முடிச்சுட்டேங்க, அதாவது வெங்காயம் கட் பண்ணி முடிச்சுட்டேன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றுறதுக்கு முன்னாடி இது இப்படி வந்து கசக்கி போடுங்க. அப்போ அது உதிரியாக வந்துடும். அதுக்கு தான் வந்து கசக்கி போடுறது. இதே மாதிரி கசக்கி போட்டுருங்க. ஐயோ, ஒரு வெங்காயம் ஓடி போய். சரி பரவாயில்ல, அதுக்கு நமக்கு லெக் இல்லையா இருக்கும் சாப்பிடணும். புதினா இலையை எடுத்துருக்கோம். புதினா இலை வந்து கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுலேருந்து நல்ல இலையை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து புதினா இலை எடுத்தாச்சு. இதில் நல்லது பார்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இலையை. இதை வந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைஸை வந்து வேக வைக்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். இருங்க, குக்கர் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து ரைஸை வந்து வேக வச்சுக்கலாம். ரைஸை வேக வச்சாலே நமக்கு வந்து கொஞ்சம் பாதி வேலை போயிடும். ஒரு 6 நம்ம வந்து இப்போது குக்கரை வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஆயில் இல்லைன்னா நெய் ஊற்றணும். நான் இப்போதைக்கு வந்து நெய் யூஸ் பண்ணலாம், ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதிலே வந்து இந்த பேக்கெட்லேயே வந்து ஸ்பைசியெல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஓப்பன் பண்ண வேண்டிய போட்டிருக்கு. ஃபுல் டு ஓப்பன். ஓகே, கரெக்டாகவே அது ஃபுல்லாக கம்மிட்டு ஒட்டி வச்சது போல இருக்குங்கப்பா. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சுருக்காங்க. நம்ம எதுக்கு சிசரை யூஸ் பண்ணிக்கலாம். சிசர் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பேக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பேக்கெட் எத்தனை பேக்கெட் இருக்குன்னா,
2 பேக்கெட் இருக்குது. இது வந்து மசாலா, இது வந்து மசாலா, இது வந்து ஸ்பைஸ். இப்போ நம்ம அரிசி வேக வைக்கும்போது இந்த இது இருக்குல்ல ஸ்பைசஸ், இதை தான் நம்ம வந்து அதில் போட போகிறோம். இந்த மசாலாவை வந்து நம்ம 2வது வந்து போடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ நம்ம வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஆயிலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம வந்து இந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காயெல்லாம் கொடுத்துருக்காங்களே இந்த ஸ்பைசஸ், இதை போட்டுக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த கவரை இதுக்குள்ளடி போடக்கூடாது. இதை அப்படியே வந்து நம்ம போட்டுக்கலாம் உள்ள. ஓகேவா? உள்ள எல்லாத்தையும் போட்டாச்சு. அது பொரிய ஆரம்பிச்சுது. இப்போ இது நம்ம இது கொஞ்சம் அப்படி பொரிஞ்சதும் அப்படியே நம்ம இதை வந்து லைட்டாக அப்படியே பண்ணி விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சிம் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடலாம். நம்ம வந்து பச்சை மிளகாவை வந்து கீரி போட்டுக்கலாம். இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஜாஸ்தி பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த பக்கம் என்ன வச்சுருக்கோன்னா, நம்ம வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம வந்து பேன் வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம ஆனியன் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு வேண்டி நல்லா எண்ணெய் வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண முடியும். நம்ம இங்கே என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது தெரியுதா உங்களுக்கு? இது வந்து சில்லி சிக்கன். இதுவும் சில்லி சிக்கன் தான். இது கேரளா ஸ்டைல், அது தமிழ்நாடு ஸ்டைல். கொஞ்சம் கிளார் அடிக்குது. ஆக்சுவலி அங்கே வந்து டியூப் போட்டிருக்கேன். இந்த டைமில் நம்ம வந்து டியூப் போட மாட்டோம். பட் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லாக மழை பெய்துகிட்டே இருக்குது காலையிலேருந்து. அதில் நம்ம சூடாக வந்து பிரியாணி இன்றைக்கி சமைச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து கொதிக்கிற தண்ணி, இது கொதிக்கட்டும் நல்லா. நம்ம கொதிக்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதுவும் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன். இதாக இருக்குது. இங்கேயோ வச்சேன்னு நினச்சேன். கொஞ்சமாக வந்து புதினா இலை போட்டுக்கலாம். இல்லை அரிசியில் புதினா இலையும் போட்டுட்டு அரிசி வேகிறதுக்கு நம்ம உப்பும் போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம அரிசி வேகிறதுக்கு உப்பும் போட்டாச்சு. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்து கொட்டிடலாம். உங்களுக்கு வெளியில் எப்படி கிளைமேட் இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சு தருவாங்க. ஐயோ எப்படி இருக்குன்னு பாருங்க வெளியில் கிளைமேட்டு. இருங்க பேக் கேமரா போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஊரில் மழை பெய்துகிட்டே இருக்குது. இந்த காக்கா தான் எங்கள் வீட்டில் எப்போவும் சாப்பிட வந்து உட்காந்துருக்கிற காக்கா. அந்த காக்கா எப்போவுமே இந்த பனை மரத்தில் தான் உட்காந்துருக்கும். நான் எப்போவுமே சாப்பாடு தண்ணி வச்சுருப்பேன். அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிளைமேட். மழை பெய்துகிட்டே இருக்குது. ஓகே, இந்த மழையில் நல்லா சூடாக சாப்பிடலாம். எப்போவுமே நெட் போட்டு விட்டுருவேன், இல்லைன்னா ஏதாவது பூச்சி ஏதாவது உள்ளே வந்துடும். ஓகே, இப்போ வந்து ஆயில் இங்கே வந்து நல்லா சூடாயாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெங்காயத்தை எடுத்து போட போகிறோம். அதில் அது நல்லா சூடாயாச்சு. இவ்வளோ என்னை அளவு வச்ச வெங்காயம் மாக்குது. நல்லா தண்ணி இருக்கிறதுனால சத்தம் இருக்கும். நம்ம இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா டீப்பாக நமக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா வெங்காயத்தையுமே நம்ம போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் பாருங்கள், இது ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். சடன்னாக வந்து ஃப்ரை ஆகிடும்.
நம்ம லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம், இல்லைன்னா ரொம்ப கருகி போய்டும். கருகிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஓகே, இது ஃப்ரை ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து அரிசி போட வேண்டிய தண்ணி நல்லாவே கொதிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அரிசியை போட்டுடலாம். அதில் இங்கே பாருங்கள், அரிசி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அந்த தண்ணியில் நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நான் உப்பு கொஞ்சமாக போடுறேன். ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். ஓகே, இப்போ பாருங்கள் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. நம்ம இதை வந்து எடுத்துடலாம். நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இனி போட்டிருந்தால் அது வந்து கரிஞ்சிடும் நல்லாவே. ஸோ இதுவே வந்து நல்லா கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்குது. நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்படி வந்து நம்ம இதை வந்து பருத்தி போட்டுக்கலாம். ஒட்டுக்கா இல்லாமல் வந்து இப்படி வந்து பருத்தி போட்டுக்கலாம். கொஞ்சம் டைம் தாண்டும் போது நல்லா கிறிஸ்பியாக மாறிடும் இந்த வெங்காயம் எல்லாமே. இப்போ நம்ம இதில் வந்து பாதி வெங்காயத்தை வந்து கொஞ்சம் எடுத்து இதில் மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம வச்சுக்கலாம். இதை கொஞ்சமாக எடுத்து இப்போ பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? உதிரி உதிரியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா, இது இருக்கட்டும், நம்ம இது கூட வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணுறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை வந்து ஆட் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் தான் சாப்பிடுவாங்க, நார்மல் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இப்போ ஆச்சியோடைய வந்து பிரியாணி மிக்ஸ் பேஸ்ட் எடுத்திருக்கோம். இதை வந்து இதில் ஃபுல்லாகவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு நம்ம இதில். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு, இதில் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதையும் போட்டுடலாம். கொஞ்சம் புதினாலாம் அதிகமாகவே போட்டிருக்கேன். வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு எதுவும் போட தேவையில்லை நம்ம. அப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதிலே ஆயில் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து கடைசியில் வேணுன்னா கிரேவியில் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணால் நம்ம கிரேவிக்கு வேணால் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம அரிசி வந்து எடுத்துருக்கோம். இந்த அரிசியை வந்து நம்ம வேறு ஒரு தட்டில் வந்து வடித்து எடுத்துக்கலாம். இந்த அரிசி முன்னாடி வச்சுருக்கோம். மசாலா வந்து ஓகே, கொஞ்சம் நல்லா வந்து மசாலா பிடிச்சிருக்கு. 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா குக்கரில் போட்டு நம்ம வந்து அடுத்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு என்னவோ ஊறுகாய் வாசனை தான் வருது. அது நல்லது வாசனை இருக்குது, பட் எனக்கு ஊறுகாய் வாசனை இருக்குது. என்னம்மா பசிக்குதா? தங்கச்சிக்கு பசிக்குதா? என் கிச்சன்லேயே இருப்பான் என் கூடவே. அந்த பேஸ்கெட்டுக்குள்ளாடி போகிறதும் வர்றதுமா இருந்து விளையாடிட்டே இருப்பான். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லாவே அது வந்து மிக்ஸ் ஆகி கிடச்சாச்சு நமக்கு. இப்போது அரிசியை போட்டுடலாம் நம்ம அதிலேயே. நம்ம இது வந்து லேயராக வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ கிரேவி வந்து அடியில் போட்டுட்டு நம்ம சாப்பாடு பிரியாணி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பிரியாணி அரிசி ஃபுல்லாகவே வந்து நம்ம அதில் வந்து கொட்டிடலாம். அந்த கிரேவியோடைய மேலே எல்லாமே வந்து மேலே நம்ம வந்து அதை செட்டில் பண்ணி கொஞ்சம் ரொம்ப நல்லா டைட்டாக வந்து இது பண்ண வேணாம், லைட்டாக அப்படி வந்து கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து புதினா இலை வந்து தூவி விட்டுறோம். கொஞ்சம் நிறையவே புதினா இலை போடுங்க, அப்போ நல்லா வாசனை இருக்கும், பிரியாணியோடைய வாசனை. அது கூடவே வந்து நம்ம முதல்ல வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ண எடுத்து மாற்றி வச்சோமே, அதையும் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. குங்குமப்பூ இருந்தால் அதை வந்து பாலில் கலக்கி போடுங்க, இல்லைன்னா லைட்டாக மஞ்சளை வந்து பாலில் கலக்கி கொஞ்சமாக மேலே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே வந்து நல்ல வெயிட்டான ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கலாம், அப்போ தான் தம் பிடிக்க முடியும். ஓகே, நம்ம இப்போ வந்து தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம பிரியாணி. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம வந்து
இதை ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக தான் எடுக்கணும். ஸோ நம்ம அடியிலேருந்து எடுக்கலாம். இப்படி எடுக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனால் முடியல. நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன், ஏன்னா கிரேவி ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க, எனக்கு மிக்ஸ் பண்ணால் தான் பிடிக்கும். பிரியாணி வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ஹானஸ்ட்டாக ரிவ்யூ சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த பிரியாணி. நான் அப்போவே சொன்னேன்ல, அது ஒரு மாதிரி ஊறுகாய் வாசனை தான் அடித்தது, எனக்கு பிரியாணி வாசனையே வரல. எப்போவுமே அந்த ஒரு பிரியாணியோடைய ஸ்மெல் கிடையாது. நம்ம வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஆவரேஜ் தான். எப்போவுமே இந்த வடை மாங்காய் இருக்குல்ல, அந்த வடை மாங்காயோடைய டேஸ்ட் தான் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. தயிர் சேர்க்காம நார்மலாக சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் பீஸ் எல்லாம் வெந்திருக்கு நல்லாவே. நார்மலாக தயிர் இல்லாமல் சாப்பிட்டா நல்லா இல்லைங்க, நம்ம வைக்கிற பிரியாணி மாதிரி இல்லை. இதுதான் ஹானஸ்ட் ரிவ்யூ. ஓகே, இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது பாய்.